السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய திருத்தூதராகவும் ஹபீபாகவும் திகழ்ந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமந்த தோழர்கள், அவர்களை பின்பற்றிய தாபீன்கள், இந்த தாபீன்களினுடைய வரலாற்று செய்திகளை பார்த்து வரக்கூடிய இந்த தொடரிலே இப்பொழுது சையதுனா ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வரலாற்று குறிப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்றைய காலத்தில் அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்திலே 3 பேர்கள் மாபெரும் அறிஞர்களாக, முஸ்லிம்களினுடைய மார்க்க விற்பன்னர்களாக திகழ்ந்தார்கள். பேணிக்கையிலேயும் ஒழுக்கத்திலேயும் ஞானத்திலேயும் அதே சமயத்தில் ஷரியத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய விஷயத்திலேயும் முழுமை பெற்றவர்களாக திகழ்ந்த எத்தனையோ பெருமக்களில் இந்த 3 பேரும் முன்னிலை வகிக்கக்கூடியவர்களாக அந்த காலத்தில் திகழ்ந்தார்கள் என்று அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். அவர்கள் அறிந்தவரை எண்ணற்ற தாபியீன்கள் இருந்தார்கள். சாலிஹீன்களான அந்த நல்லடியார்களுக்கு மத்தியிலே இந்த மூவரினுடைய செயல்பாட்டையும் அல்லாஹு தஆலா சமுதாயத்திற்கு மத்தியிலே பிரபல்யமாக ஆக்கி வைத்தான். அவர்கள் செய்த பணியும் தொண்டும் அப்படி இருந்தது. அந்த 3 பேர் ஈராக்கிலே சையதுனா முஹம்மது இப்னு சீரீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹிஜாஸிலே சையதுனா காசிம் இப்னு முஹம்மது இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஷாம் சிரியாவிலே ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த மூவரில் ஷாமிலே உள்ள சையதுனா ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்று குறிப்பை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். சங்கையானவர்களே, பலஸ்தீனில் பீசான் என்ற ஊரிலே சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி காலத்தினுடைய இறுதி பகுதியிலே பிறந்தவர்கள் தான் சையதுனா ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சிறு வயதிலிருந்தே அவர்கள் இல்மை கற்கக்கூடிய விஷயத்தில் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இளைஞராக திகழும் பொழுது இறைவனுடைய சிந்தனை மிகுந்தவர்களாக அவர்கள் விளங்கினார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களை அதிகமாக நேசித்தான் என்பது மாத்திரமல்ல, வஹப்பபஹு இலா ஹல்கிஹி தன்னுடைய படைப்பினங்களுக்கு மத்தியில் அவர்களை நேசராகவும் ஆக்கினான். மக்களும் அவங்களை அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சாங்க. இல்முடைய விஷயத்தில் அவர்கள் மிகவும் ஆர்வம் உள்ளவர்களாக திகழ்ந்தார்கள். அவர்களுடைய சிந்தனை குர்ஆனை முழுமையாக கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஆவல் உள்ளதாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த ஹதி என்று சொல்லக்கூடிய அன்பளிப்பு என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த வழியை படிப்பது, கற்பது, கற்றுக் கொடுப்பது என்ற சிந்தனையிலே அவர்கள் மூழ்கி இருந்தார்கள். அல்லாஹ் சொல்லுவான், உமன் யூத்தல் ஹிக்மத ஃபக்கத் ஊதிய கைரன் கதீரா, யாருக்கு ஹிக்மத்து வழங்கப்பட்டிருக்கிறதோ, ஞானம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மிகுதியான கைர் வழங்கப்பட்டவர்களாக ஆவார்கள் என்று இறைவன் சொன்ன அந்த கூற்றுக்கு ஒப்ப இவர்களினுடைய வாழ்வு அமைந்திருந்தது.
மாபெரும் சஹாபிகளிடத்திலே கால்படித்து அமர்ந்திருந்த பெருமகனார் ரஜா இப்னு ஹைபா ரலியல்லாஹு தஆலா, குறிப்பாக சையதுனா அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா முஆவியத் இப்னு அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, நுவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற மாபெரும் சஹாபிகளிடத்திலே அவர்கள் கற்றிருக்கிறார்கள். அவர்கள் அல்லாத பல சஹாபிகளிடத்திலும் கற்றிருக்கிறாங்க. அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய ஈமான் இஸ்லாம் இருந்தது என்பதை பற்றி அறிஞர்கள் சொல்லும் பொழுது, மா அஹ்ஸனல் இஸ்லாம யஸீனுல் ஈமான், ஈமானை நிறைவாக்கி வைக்கக்கூடிய இஸ்லாம் அவர்களிடத்தில் இருந்தது. வமா அஹ்ஸனல் ஈமான யஸீனுஹு துகா, இறையச்சம் நிறைந்த ஈமான் அவர்களிடத்தில் இருந்தது. வமா அஹ்ஸனத் துகா யஸீனுல் இல்ம், அறிவு நிறைந்த இறையச்சமாக அது இருந்தது. வமா அஹ்ஸனல் இல்ம யஸீனுல் அமல், அமல் என்ற செயல்பாடு நிறைந்த இல்மாக அந்த இல்மு இருந்தது. வமா அஹ்ஸனல் அமல யஸீனுல் ரிஃப்க், மென்மையும் அல்லாஹ்விடத்திலே அச்சமும் நிறைந்த அமலாக அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. மனிதர்களினுடைய விருப்பத்தை நோக்கியதாக அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கவில்லை என்று பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள். சையதுனா ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமையா கோத்திரத்திலே வந்த அந்த கலீஃபாக்களோடு ரொம்ப தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக சுலைமான் இப்னு அப்துல் மலிக், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா போன்ற இந்த கலீஃபாக்களோடு அவர்களுக்கு மிகுந்த நெருக்கம் இருந்தது என்று அவர்களுடைய வரலாற்றிலே காணப்படுகிறது. அவர்கள் உமையா கலீஃபாக்களிடத்திலே மிகுந்த தொடர்புடையவர்களாக இருந்ததினுடைய காரணம், அந்த கலீஃபாக்களுக்கு தெளிவான ஆலோசனைகளை வழங்கி, நல்ல வழிகளை காட்டி, சத்தியம் எது அசத்தியம் எது, எது ஹக்கு எது பாத்தில், ஆட்சியாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய முழுமையான விவரங்களை அவர்களுக்கு சொல்லி அவர்களை நேர்வழிப்படுத்தக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தார்கள். சில தாபியன்கள் இருந்தாங்க, கலீஃபாக்களையும் நெருங்கிறது இல்லை. அப்படி நெருங்கி அவர்களிடம் இருந்து சன்மானங்களையும் அதுகளையும் பெற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கு ஆளாகிவிடக் கூடாது என்று சில தாபியன்கள் ஒதுங்கி இருந்தார்கள். அவர்களுடைய நோக்கம் அப்படி இருந்தது. இன்னும் சில தாபியன்கள் ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா போன்ற சில தாபியன்களுடைய நோக்கம் என்ன இருந்தது என்றால், எல்லோரும் விலகி கொண்டால் இந்த கலீஃபாக்கள், இந்த ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுடைய நிலைகள் எப்படி ஆகும்? உண்மையாளர்கள் அவர்களை விட்டு போய்விட்டால் இனி அவர்களோடு இருப்பவர்கள் யார்? தீயவர்களும் கெட்டவர்களும் இந்த உலக ஆசை பிடித்தவர்களும் வந்து சேர்ந்து விட்டால் மக்கள் பாதிக்கப்பட்டு விடுவார்களே என்ற நோக்கத்தில் உள்ளவர்களும் இருந்தார்கள். அப்படிப்பட்ட நோக்கத்தில் உள்ளவங்க தான் சையதுனா ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்களுடைய நிய்யத்திலே இஹ்லாஸ் இருந்தது, அவர்களுடைய உழைப்பிலே சிதுக் என்ற உண்மை இருந்தது, அவர்கள் சத்தியத்தை ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள், நேர்மையினுடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று ஏவக்கூடியவர்களாக கலீஃபாக்களை ஏவக்கூடியவர்களாக இருந்தாங்க. இவங்களுடைய பனு உமையா கோத்திரத்தோடு மிகுந்த தொடர்புடையவர்களாக இருந்த அவர்கள் குறிப்பாக சுலைமான் இப்னு அப்துல் மலிக்கோடு ரொம்ப தொடர்பாக இருந்தார்கள் என்று நாம் சொல்லி வந்தோம். ஒரு நாள் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் கலீஃபா மக்களுக்கு மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பல குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய தேவைகளை கலீஃபாவிடத்தில், ஜனாதிபதி இடத்திலே விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி விண்ணப்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு பக்கத்திலே சேனா ரஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் கொஞ்சம் சற்று தூரத்தில் நிற்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது மக்களுக்கு இவங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பல ஊர் மக்கள் வந்திருக்கிறாங்க. அந்த ஊரில் உள்ள தலைவர்கள் எல்லாம் எங்களுடைய தேவைகள் என்ன, எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கவர்னர்கள், எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது பற்றி எல்லாம் விளக்கங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த கூட்டத்துக்கு மத்தியிலே சேனா ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அந்த கூட்டத்துக்கு மத்தியில ஒரு அழகான தோற்றத்துடைய ஒரு வாலிபனை நான் பார்த்தேன். அவர் அந்த கூட்டத்தை மென்மையாக விலக்கி கொண்டு அப்படியே நோக்கி வர்றார். நான் நினைத்தேன் கலீஃபா அமீர் மோமினின் அவங்களை நோக்கி தான் அந்த இளைஞர் வந்து கொண்டிருக்கிறார் என்று. அவருடைய முகத்திலே ஜோதியும் ஒளியும் இருந்ததை நான் பார்த்தேன். ஆனால் அப்படியே விலக்கி கொண்டு வந்தவர் எனக்கு பக்கத்தில் வந்து நின்று கொண்டார். நின்று கொண்டு என்னுடைய முகத்தை கூட பார்க்காமல் அவர் சொன்னால், யா ரஜா இப்னு ஹைவா, உங்களை தான் நான் பார்த்து வந்திருக்கிறேன்.
இன்னக கது புத்லீத பிஹாதர் ரஜுல், இந்த மனிதரை கொண்டு உமக்கு சோதனை வந்துடுச்சு, இந்த கலீஃபாவை கொண்டு உமக்கு சோதனை வந்து விட்டது. எப்படி? இந்த கலீஃபாக்கள் ஆட்சி அவர்களுடைய கைகளிலே இருக்கிறது. அவர்களுக்கு சரியான வழியை நீங்கள் சொல்லவில்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் சோதிக்கப்பட்டு விடுவீர்கள். ஆக உங்களுக்கு இந்த வகையில் ஒரு வகையான சோதனை வந்திருக்கிறது. வாஷாரையில் கலீஃபா, இந்த மனிதரினால் நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். வஇன்ன ஃபில் குர்பி மின்ஹுல் கைரல் கதீர் அவ் ஷர்ரல் கதீர், நீங்க அந்த ஜனாதிபதியை நெருங்கி இருக்கிறதுனால ஒன்று மிகுந்த கயிறு ஏற்படலாம், அல்லது மிகுந்த ஷர்ரு ஏற்படலாம். மிகுந்த கயிறும் ஏற்படலாம், அல்லது மிகுந்த ஷர்ரும் ஏற்படலாம். ஃபஜஅல் குர்பக மின்ஹு கைரன் லக வலஹு வலின்னாஸ். இப்ப நான் உங்களுக்கு நசீஹத்து செய்கிறேன், அந்த இளைஞர் சொல்கிறார், நான் உங்களுக்கு நசீஹத்து செய்கிறேன், நீங்கள் அவரோடு நெருங்கி இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை கைரானதாக ஆக்குங்கள். யாருக்கு? லக உங்களுக்கும், வலஹு அவருக்கும், வலின்னாஸ் மக்களுக்கும், எல்லாருக்கும் கைரானதாக ஏற்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய போதனைகள் இருக்கட்டும். இந்த துன்யாவை நாடியதாக இருக்கக்கூடாது, அவரை புகழ்வதாக இருக்கக்கூடாது, அவரை வாழ்த்துவதாக இருக்கக்கூடாது, அவரை அனுசரித்து போவதாகவும் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் கயிறு ஏற்படக்கூடியதாக, அவர் தவறு செய்தால் தவறு என்று சுட்டி காட்டுங்கள். அப்படி சுட்டி காட்டினால் அல்லாஹ் உங்களை பாராட்டுவான், உங்களுக்கு மாபெரும் பரிசை ஆகிரத்திலே தருவான். அதோடு அவர் தவறை திருந்திக் கொள்வார், அதனால் அவருக்கு பாக்கியம், அதனால் மக்களுக்கும் பாக்கியம். எல்லோருக்கும் கயிறு கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். ஃபஜஅல் குர்பக மின்ஹு கைரன் லக வலஹு வலின்னாஸ், உங்களுக்காகவும் அவருக்காகவும் ஏனைய மக்களுக்காகவும் உங்களுடைய நெருக்கத்தை கைரானதாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். வஅலம் யா ரஜா அன்னஹு மன் கானத் லஹு மன்சிலத்தும் மின சுல்தானி ஃபரஃபஅ இலைஹி ஹாஜத் இம்ரின் லஈபின் லா யஸ்ததீஉ ரஃபஅஹா லகியல்லாஹ அஸ்ஸ வஜல்ல யௌம யல்காஹு வகத் ஸப்பத கதமைஹி லில் ஹிசாப். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க யா ரஜா, இந்த சுல்தான, அமீர, கவர்னரை, ஜனாதிபதியை நெருங்க முடியாத பலகீனமான மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் நெருங்கி வந்துட்டாங்க, தலைவர்கள் நெருங்கி நிற்கிறாங்க. ஆனால் அவரை பார்க்க கூட முடியாத பலகீனமானவர்கள், நினைத்து கூட பார்க்க முடியாது நம்ம ஜனாதிபதியை நெருங்கிடலாண்டு, அப்படி தூரமாக இருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, பலகீனமான மக்கள். அவர்களுடைய ஹாஜத்து, எத்தனையோ ஹாஜத்துகள் இருக்கும், அந்த ஹாஜத்துக்களை எல்லாம் எத்தி வைக்கக்கூடியவங்களா நீங்க இருங்க. அந்த பலகீனமான மக்களினுடைய தேவைகள் என்ன, அவர்களுக்கு அவசியமானது என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து அந்த தேவையை நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? கலீஃபாவிடத்திலே உங்களுடைய நெருக்கத்தை பயன்படுத்தி அவர்களை நீங்கள் எத்தி வைங்க. எத்தனை பேர் வந்து சந்திக்கிறாங்க, அவங்களுடைய பிரச்சனையில நீங்க பேசணுங்கிறது இல்லை. எத்தனை மக்கள் சந்திக்க முடியாமல் இருக்கிறார்களோ, பலகீனமாக போய்விட்டார்களோ, அவர்களுடைய செய்திகளை, அவர்களுடைய தேவைகளை நீங்கள் கலீஃபாவிடத்தில், அமீருல் மோமினீன் அவர்களிடத்தில் எத்தி வைத்து இந்த பலகீனமான மக்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும் ரஜா என்று சொல்லிவிட்டு, யார் இப்படி செய்கிறாரோ அவர் நாளை மறு உலகத்திலே கேள்வி கணக்குக்காக நிறுத்தப்படும் பொழுது அவருடைய பாதத்தை அல்லாஹு தஆலா உறுதியாக்கி வைப்பான், தடமாற மாட்டான். அவர் நிச்சயமாக கேள்வி கணக்குக்காக தடமாற மாட்டார். எனவே பலகீனமானவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, துர்ஸகூன வ துன்ஸரூன பிதுஅஃபாயிக்கும், துர்ஸகூன வ துன்ஸரூன பிதுஅஃபாயிக்கும், உங்களுக்கு உணவளிக்கப்படுகிறது, உங்களுக்கு வசதிகள் வழங்கப்படுகிறது, செல்வத்தை அள்ளி அள்ளி உங்களுக்கு தரப்படுகிறது, உங்களுக்கு உதவிகள் நிறைவாக வழங்கப்படுகிறது இல்லையா? அதெல்லாம் யாரினால்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யார் மூலமாக? பிதுஅஃபாயிக்கும், உங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பலகீனமானவர்கள் காரணத்தினால். அவர்களுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா உங்களை செல்வந்தர்களாக ஆக்கி வச்சிருக்கிறான். எனவே நீங்க அவங்களுக்கு உதவுங்க. அவர்களினுடைய பரக்கத்தினால் தான் நீங்கள் வசதியாக இருக்கிறீர்கள். உங்களிலே இருக்கக்கூடிய ஏழையானவர்கள், பலகீனமானவர்கள், அவர்களை கொண்டு தான், அவர்களுடைய பொருட்டால் தான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வசதிகளையும் வாய்ப்புகளையும் வழங்கி இருக்கிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது போன்ற அற்புதமான அந்த போதனைகளை இந்த அழகான இளைஞர் ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். வதுக்குர் யா ரஜா அன்னமன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹில் முஸ்லிம் கான அல்லாஹு ஃபீ ஹாஜத்திஹி. நீங்க, உங்க சகோதரன் ஒரு முஸ்லிம், ஒரு தேவை உடையவனாக இருக்கிறான், அந்த தேவையை நிறைவுபடுத்தி வைக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் அல்லாஹ் உங்களுடைய தேவையை நிறைவேற்றி வைத்து விடுவான்.
அவன் புறத்திலிருந்து அறியாத புறத்திலிருந்து, நீங்கள் அறியாத புறத்திலிருந்து தேவைகள் நிறைவேறிவிடும். எனவே யார் தன்னுடைய முஸ்லிமான ஒரு சகோதரனுடைய ஹாஜத்தையும் தேவையையும் நிறைவேற்றி வைக்கிறானோ அவனுடைய தேவையையும் ஹாஜத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். வஅலம் யா ரஜா அன்ன மன் அஹப்பல் அஅமாலி இலல்லாஹி அஸ்ஸ வஜல்ல அன்ன மின் அஹப்பில் அஅமாலி இலல்லாஹி அஸ்ஸ வஜல்ல இத்காலல் ஃபரஹி அலா கல்பி இம்ரிஹிம் முஸ்லிமின். உன்னை புரிஞ்சுக்கங்க ரஜா, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் என்ன தெரியுமா? விருப்பமான அமல் என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிமினுடைய கல்விலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவது. ஒரு முஸ்லிமினுடைய கல்விலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவது என்பது மிக உயர்ந்த அமல் என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆகவே முஸ்லிம்களுடைய இதயத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும். வஃபீமா குந்து அத்தஅம்மலு கலாமஹு, ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அருமையான போதனைகளை அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். நான் அதையெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இப்படி பக்கத்துல வந்து நிற்கிற என்னுடைய முகத்தை கூட அவர் பார்க்கல, இப்படி நேராக பார்த்துக்கிட்டு அப்படி மெதுவா பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய காதில் மாத்திரம் விளங்குவது போன்று எனக்கு நசியத்து செய்து கொண்டிருக்கிறார். இவர் யார், எங்கிருந்து வந்தார் என்றெல்லாம் எனக்கு புரியவில்லை. ஆக அருகிலே நின்று அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே திடீரென்று கலீஃபா கேட்கிறாங்க, ஐனா ரஜா இப்னு ஹைவா, ரஜா எங்கே? இந்த விஷயத்துல ஒரு தீர்வு தெரிய வேண்டியிருக்குது. மக்கள் கேட்கிறாங்க, அது கொஞ்சம் விளக்கம் சொல்லணும், ரஜா எங்கே என்று கேட்டதும் இந்த ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அமீருல் மோமினீன் அவர்களை நோக்கி செல்ல வேண்டியது ஏற்பட்டது. சட்டுன்னு போனாங்க. அமீருல் மோமினீன் சில விளக்கங்களை கேட்டாங்க. இந்த மாதிரிலாம் அப்படி மக்கள் கேட்கிறாங்களே, எப்படி மார்க்க சட்டங்கள் எப்படி, திட்டங்கள் எப்படி என்ற விளக்கம் ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அதற்கான தீர்வுகளை சொல்லி முடித்தார்கள். சொல்லி முடித்துவிட்டு, சீக்கிரம் சொல்லி முடித்துவிட்டு திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்து அந்த இளைஞரை நான் தேடி பார்த்தேன், காணவில்லை. மக்களுக்கு மத்தியிலே அவர் நீண்ட தூரம் கூட சென்றிருக்க முடியாது. இந்த மக்களுக்கு மத்தியில் அவ்வளவு குயிக்காக நான் சீக்கிரமாக வந்து விட்டேன். அந்த மக்களுக்கு மத்தியிலே என்னுடைய கண்ணோட்டத்தை விரிவுபடுத்தி பார்த்தேன். ஆனால் அவரை நான் கண்டு கொள்ள முடியவில்லை என்று செய்தனா ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சங்கையான பெருமக்களே, அதற்கு பிறகு அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவர்களினுடைய ஆட்சி வந்தது. அது உமையாவுடைய ஆட்சி. அவருடைய ஆட்சி வருகிறது. அவர்களுடைய ஆட்சியிலே செய்தனா ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அப்போதும் என்ன செய்கிறார்கள், ஆலோசகர்களாக இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்களுடைய அரசபையிலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதரை பற்றி, ஒரு மனிதரை பற்றி தப்பான செய்தி அங்கே சொல்லப்படுகிறது. இவர் இப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர், இந்த ஆட்சிக்கு எதிரானவர் என்பது பற்றிய ஒரு தவறான செய்தியை அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவரிடத்திலே, ஆட்சியாளரிடத்திலே, ஜனாதிபதி இடத்திலே சொல்லப்படுகிறது. அவருக்கு கோபம் வந்துருச்சு. அப்படியா, அப்படிப்பட்ட மனுஷனா, உடனடியாக அவனை இழுத்துக் கொண்டு வாருங்கள், அவனை இன்று என்ன செய்கிறேன் என்று பாருங்கள். விடக்கூடாது. இந்த மாதிரி ஆட்களை வைத்துக் கொண்டிருந்தால் இந்த நாட்டிலே நிம்மதி இருக்காது, கலகம் பிறந்து கொண்டிருக்கும். எனவே இவர்களை எல்லாம் களை எடுத்து விட வேண்டும், இழுத்துக் கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிடுகிறார். அங்கிருந்த அதிகாரிகள் எல்லாம் போனாங்க. கொஞ்ச நேரத்தில் போய் பிடிச்சி இழுத்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஆளை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. நிறுத்தின உடனே, எப்படியாவது நீ இப்படி எப்படியெல்லாம் செய்திருக்கிறாய், இதையெல்லாம் நீ பேசி இருக்கிறாய், எனவே உனக்கு நான் என்ன தண்டனையை தருகிறேன் பார் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜனாதிபதியை நெருங்கி சொன்னாங்க, யா அமீருல் மோமினீன், ஜனாதிபதி அவர்களே, இன்னல்லாஹ ஜல்ல வ அஸ்ஸ கத் ஸனஅ லக மா துஹிப்புஹு மினல் குத்ரா ஃபஸ்னஅ லில்லாஹி மா யுஹிப்புஹு மினல் அஃப். நீங்க விரும்பிய ஒரு சக்தியையும் ஆட்சியையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். நீங்க என்ன விரும்புனீங்க? ஆட்சியில் அமர்ந்து நல்லாட்சி புரியணும் அப்படின்னு நினைச்சீங்க, ஒரு வல்லமை கிடைக்கணும் நீங்க விரும்புனீங்க. அல்லாஹ் அதை உங்க கையில தந்திருக்கிறான். நீங்க விரும்பியதை அல்லாஹ் தரும் பொழுது அல்லாஹ் விரும்பக்கூடிய மன்னிப்பை ஏன் இந்த இளைஞனுக்கு நீங்க கொடுக்க கூடாது, இந்த மனுஷனுக்கு கொடுக்க கூடாது? தண்டிப்பேன்னு நினைக்கிறீங்க, இவ்வளவு கோபமாக இருக்கிறீங்களே. நீங்க விரும்பினதை அல்லாஹ் தரும் பொழுது அல்லாஹ் விரும்பினதை நீங்க ஏன் கொடுக்க கூடாது? அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னதும் கொஞ்ச நேரம் அமைதியாக ஆகிவிட்டார். அமீர் மோமின் அமைதி ஆயிட்டாங்க. கோபம் தணிந்தது. அந்த மனிதரை நான் மன்னித்து விட்டேன், அவர் இந்த இடத்திலிருந்து சென்று விடலாம் என்று அவர் அனுப்பிவிட்டார். இப்படி தண்டனைகளிலிருந்தும் கூட மக்களை விடுவிக்கக்கூடியவர்களாக, நல்ல யோசனை சொல்லக்கூடியவர்களாக, கோபத்தை அணைக்கக்கூடியவர்களாக சீனா ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். அருமையானவர்களே, ஹிஜ்ரி 71ஆம் வருடம்
வலீத் இப்னு அப்துல் மலிக் அவங்க அப்போது ஆட்சிக்கு வந்திருக்கிறார். வலீத் இப்னு அப்துல் மலிக் ஆட்சிக்கு வந்திருக்கிறார். ஆட்சிக்கு வந்து பல அந்த உமையாக்களினுடைய பல கலீஃபாக்களை சந்திச்சுட்டாங்க. ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அந்த ஆட்சியிலையும் கூட இவங்க தான் என்ன செய்யறாங்க, ஆலோசகராக இருக்கிறாங்க. அவங்க ஹஜ்ஜுக்காக புறப்படுறாங்க. ஹஜ்ஜுக்காக புறப்படக்கூடிய அந்த குழுவில ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா முக்கிய நபராக இருக்கிறாங்க. புறப்பட்டு மதீனா ஷரீஃபுக்கு வந்து சேராங்க. அந்த வழி முதலாவது மதீனா ஷரீஃப் இருக்கிறது. மதீனா ஷரீஃபுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போது மதீனா ஷரீஃபினுடைய கவர்னராக சீனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால கலீஃபா ஆனாங்க. முதல்ல மதீனாவுடைய கவர்னராக இருந்தாங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா. அந்த கவர்னராக அவங்க இருக்கிறாங்க. வந்தாங்க, தொழுதாங்க. ரவுலா ஷரீஃப்ல ஜியாரத்தை முடிச்சிட்டு பள்ளியை விசாலமாக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஏற்கனவே இருக்கு. எனவே அந்த பள்ளியை எப்படி விசாலமாக்கலாம் என்பது குறித்த ஒரு ஆலோசனைகளை முக்கியமான அதிகாரிகளோடு அங்க ஒரு ஆலோசனை நடக்கிறாங்க. அந்த ஆலோசனைகள் நடத்த வேண்டியதுன்னா பள்ளியிலிருந்து கொஞ்சம் ஆட்களை எல்லாரையுமே தொழக்கூடிய நேரம் அல்லாது மக்களை எல்லாம் கொஞ்சம் இருந்தா யாராவது இருந்தா கொஞ்சம் வெளியே போக சொல்லிட்டு நம்ம அந்த அளவுகள் எடுத்து எப்படி செய்து கொள்ளலாம் என்பதை பார்க்கலாம் என்ற ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. பள்ளியில் இருந்தவர்கள் எல்லாம் வேண்டுதல் செய்யப்பட்டது. இந்த மாதிரி முக்கியமான கலீஃபா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படி வந்திருப்பதின் காரணத்தினால் தாங்கள் இந்த இடத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து பள்ளியிலிருந்து வெளியே சென்றால் இந்த பள்ளியை விஸ்தீர்ணப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியிலே அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். அவர்களோடு வந்திருக்கக்கூடிய பணியாளர்களும் மற்றவர்களும் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் என்று சொன்னதும் பள்ளியில் இருந்தவங்க எல்லாம் சரி நல்ல விஷயம் தான் வெளியில போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆள் மாத்திரம் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு ஆள் மாத்திரம் வெளியில போகல. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஆள் அனுப்புறாங்க. அந்த நபர்கிட்ட அவங்கள்ட்டையும் ஒரு வேண்டுதல் செய்து மீண்டும் ஒரு ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது, மீண்டும் ஒரு வேண்டுதல் செய்து அவங்கள தயவு செய்து கொஞ்சம் நேரம் வெளியில இருந்தால் இந்த காரியம் முடியுமே என்று சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அமர்ந்திருக்கக்கூடிய மனிதரிடத்தில் அனுப்புறாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, அவங்க சயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தாபீன்கள் மிக உச்சகட்ட ஆள். தாபீன் அவர்களுடைய வரலாற்று குறிப்பை இன்ஷா அல்லாஹ் சொல்ல இருக்கிறோம். சயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. இவங்க போனே அந்த மனிதர் போய் சொன்னாங்க, லவ் ஹரஜத மினல் மஸ்ஜிதி கமா ஹரஜன் நாஸ், மக்கள்லாம் வெளியே போன மாதிரி தாங்களும் கொஞ்சம் வெளியே போனா இந்த காரியங்களை பார்க்கறது கொஞ்சம் வசதியாக இருக்குமே. சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லா உகாதிருல் மஸ்ஜித இல்லா ஃபில் வக்தில்லதி யஅதத்து அன் உகாதிரஹு ஃபீஹி குல்லையும். நான் வளமையா இந்த மஸ்ஜிதிலிருந்து நான் எப்ப வெளியே போவேனோ அப்பதான் வெளியே போவேன். நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் வெளியே போயிட்டு இருக்க மாட்டேன். இந்த இடத்துல நான் எவ்வளவு நேரம் உட்காருவேன், என்னுடைய இங்க இருக்கக்கூடிய என்னுடைய தொடர்புகள் என்னங்கிறது எனக்கு அல்லாஹ்வுக்கும் தெரியும். எனவே இந்த மஸ்ஜிதில் நான் இருப்பேன். எப்போது நான் இங்கே வெளியே போனேனோ, நான் வளமையாக வெளியே போவேனோ அந்த நேரத்தில் நான் போய் கொள்கிறேன். இப்பெல்லாம் போக முடியாது என்று சொல்லிட்டாங்க. அப்ப அந்த மனிதர் சொன்னாங்க, அந்த அதிகாரி சொன்னாங்க, லவ் கும்த ஃபஸல்லம் தஆலா அமீல் முஃமினீன், கலீஃபா வந்திருக்கிறாங்க, ஜனாதிபதி வந்திருக்கிறாங்க, நீங்க அவங்களுக்கு எழுந்து சென்று எத்தனை மக்கள் வந்தாங்க, வந்து சலாம் சொல்லிட்டு போனாங்களே, ஒரு கலீஃபா இல்லையா, முஸ்லிம்களினுடைய தலைவர் இல்லையா, மூமின்களினுடைய அமீராக இல்லையா, ஜனாதிபதியாக இருக்கிறாங்க, நீங்க எழுந்து வந்து சலாம் சொல்லி இருக்கலாமே என்று அவர் கேட்கும் பொழுது, இன்னமா ஜீது இலாஹுனா லியகூம லிரப்பில் ஆலமீன், நாங்க வந்ததெல்லாம் என்னுடைய ரப்புக்காக நிற்பதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், வேற யாருக்கு நிக்கிறதுக்கு நான் வரல. நான் இந்த பள்ளிக்கு வந்தது என்னுடைய ரப்புக்காக, ரப்புல் ஆலமீனுக்காக நிற்பதற்காக தான் நான் வந்திருக்கிறேன், தவிர வேற யாருக்காகவும் எழுந்து நிற்பதற்காக நான் வரவில்லை என்று அவங்க சொன்னாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு விளங்கிடுச்சு, அவங்க வெளியே போக மாட்டாங்க, ரொம்ப சரியா இருப்பாங்க என்பதெல்லாம். சயீத் இப்னுல் முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நன்றாக தெரிந்தவர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எனவே அவர்கள் புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டு அவங்க கலீஃபா அவரிடத்தில் சொன்னாங்க, கலீஃபா அவர்களே, அவங்க பெரிய ஒரு மனிதர், அவங்க அந்த இடத்துல இருப்பாங்க என்று சொன்ன போது, மன்சாலிக ஷேக், அவங்க யாரு, அந்த இடத்தை விட்டு எழுந்து போக மாட்டாங்கிறாங்களா, அவங்க யாரு? மன்சாலிக ஷேக் அலைஸு சயீத் இப்னு முஸய்யப், ஒருவேளை சயீத் இப்னு முஸய்யபா இருக்குமோ என்று அவரே கேட்கிறார், கலீஃபாவே கேட்கிறார். பக்கால பலா, அவங்க தான் என்று சொன்னது. அப்ப அவங்க சொன்னாங்க, என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, அவங்களை ஏன் இங்க வர சொன்னீங்க, அவங்களை ஏன் எழுந்து போக சொல்றீங்க, பெரிய ஒரு மகான் இல்லையா, அவங்கள பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், நாம தான் அவங்க கிட்ட போனோம் என்று சொல்லி அமீருல் மோமினின் அங்கிருந்து எழுந்து சென்று அவங்களை கண்ணியப்படுத்தினாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ஷேக், ஷேக் அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் அஸ்ஸலாம், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்கன்னு அங்கிருந்து விசாரிக்கிறாங்க. எனக்காக துஆ செய்யுங்க
என்று சொன்னபோது அவர்களுக்காக என்ன செய்யறாங்க, துவா செய்கிறார்கள். அந்த துவாவை வாங்கி கொண்டு துவாவை பெற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள், திரும்பி வருகிறார்கள். வரும்போது சொன்னாங்க, ஹாதா பக்கியத்துன் நாஸ் ஹாதா பக்கியத்து ஸலஃபி ஹாதில் உம்மா, இந்த உம்மத்திலே மிச்சமாக இருக்கக்கூடிய தூய்மையான மனிதர்களில் இவர்களும் ஒரு ஆள் என்று ஹலீஃபாவே பாராட்டக்கூடிய அளவிற்கு சையதுனா சயீத் இப்னு முஸையிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். ஹைர், அருமையானவர்களே, ஆக அந்த அடிப்படையில் அங்கேயும் அந்த இடத்திலேயும் நம்முடைய வரலாற்று நாயகராக இருக்கக்கூடிய சையதுனா ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்த சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்களை பத்தி சொன்னோம். மற்ற ஆட்சியாளர்களை விட இந்த உமையாவுடைய ஆட்சியாளர்களிலேயே சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்களோடு தான் அதிகமான தொடர்பு, நட்பும் ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருந்தது. அவர்களோடு நல்ல அன்பும் பாசமும் நேசமும் இருந்தது. சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்களும் மிக நல்ல மனிதராக அவர்கள் திகழ்ந்து வந்தார்கள். ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்றாங்களோ அதுக்கு மாத்து பேச்சு கிடையாது. ஒரு நாள் பதாபிக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு போயிருக்கிறாங்க. ஒரு பெரிய ஊர் அது. அந்த ஊரிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஹிஜ்ரி 99ஆம் வருடம் அது. அங்கே குஸ்தந்தீனியா என்ற ஒரு ஊருக்காக வேண்டி படை நடத்தி செல்வதற்காக ஹலீஃபா சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் அங்கே சென்றிருக்கிறார்கள். அவர்களோடு ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. அவர்களோடு அவர்களுடைய மகன் தாவூதும் போயிருக்கிறாங்க. யாருடைய மகன்? சுலைமான் ஹலீஃபாவுடைய மகனார் தாவூதும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. அப்படி போயிருக்கக்கூடிய அந்த வேளையிலே ஒரு ஜும்மாவினுடைய நாள் வந்தது. அந்த ஜும்மாவுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, அமீருல் மோமினீன் ஒது செஞ்சாங்க. ஒது செய்து ஒரு நல்ல ஆடைகளை உடுத்திக் கொண்டு ஒரு பச்சை தலப்பா, வளமையா கட்டக்கூடிய பச்சை தலப்பாகை, அவைகளை எல்லாம் கட்டி கொண்டு கண்ணாடிக்கு முன்னால போய் நிக்கிறாங்க. பெரிய வயசு கிடையாது, மிக இளமையான ஒரு வயது தான். 40 வயதை நெருங்கி இருக்கக்கூடிய 40 வயசும் கூட ஆகல, ரொம்ப இளமை. யாரு? சுலைமான் இப்னு அப்துல் மலிக். அந்த இளமையாக இருக்கிறாங்க. அந்த இளமையான தோற்றத்தோடு அந்த கண்ணாடிக்கு முன்னால போய் நிற்கிறாங்க. அந்த பச்சை தலப்பாய்க்கும் அவர்களுடைய வெண்மையான தோற்றத்திற்கும் அந்த கருத்த தாடியும் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கிறது. 40 வயசு நெருங்கி இருக்கக்கூடிய, கிட்டத்தட்ட 40 வயசு, அந்த தோற்றத்தில் இளமையிலும் அழகும் பொலிவும் அரசாட்சியும் கையில இருக்கக்கூடிய நிலையில ஆள் ரொம்ப அழகா இருக்கிறாங்க. அவங்க பார்த்தது அவங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது. தன்னுடைய கண்ணாடியை பார்த்துட்டு நான் தான் இதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கலீஃபா நினைக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா நம்மளை இவ்வளவு அழகாக்கி வச்சிருக்கிறானே அப்படின்னு நினைச்சாங்க. கண்ணாடியை பார்த்து அல்லாஹ் நம்மளை இவ்வளவு அழகாக்கி வச்சிருக்கிறானே என்று கூட அவர்கள் நினைக்கிறார்கள். ஜும்மா தொழுதுட்டு வந்து படுத்துட்டாங்க. நோயில உண்டாச்சு. மரலன் ஷதீதா, கடுமையான நோய் ஏற்பட்டு விட்டது. எந்த அளவிற்கு என்றால் நாளாக அந்த நோய் அதிகப்பட்டு கொண்டே வந்தது. இப்படியாக இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அவங்களுக்கே விளங்கிடுச்சு, இந்த நோயிலிருந்து நாம் ஊர் திரும்ப இயலாது, இந்த நோயிலிருந்து நாம் மீண்டும் வர முடியாது என்பதை பற்றி அவர்களுக்கு முழுமையான தெளிவு அவர்களுக்கு கிடைத்து விட்டது. நிச்சயமாக நாம் மரணித்து போய்விடுவோம் என்ற ஒரு முடிவுக்கு மௌத் நம்ம நெருங்கி வந்துடுச்சு என்பதை சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். இந்த சமயத்திலே அந்த ஒரு நாள் நட்ட நெரிசையிலே எழுந்து அமர்ந்து ஒரு கடிதத்தை எழுதிக்கிட்டு இருக்கிறான். எழுதி கொண்டிருக்கும் பொழுது ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்தார்கள். அவங்க எழும்பிட்டாங்க. பார்த்து கேட்கிறாங்க, அமீருல் மோமினீன் என்ன கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்க, இது யாருக்கு அப்படிங்கிறாங்க. அக்துபு கிதாபன் அஹது பிஹி இலப்னி அய்யூப், என்னுடைய மகனார் அய்யூப் இருக்கிறார் இல்லையா, அந்த அய்யூபுக்காக இந்த கடிதத்தை நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். என்ன எழுதுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிடலாமா? இல்ல, என்னுடைய வாழ்நாள் இனிமே நீடித்திருக்கும் என்று கருத இல்லை. எனக்கே விளங்குகிறது நான் சீக்கிரமாக இறைவனுடைய சமூகம் சேர்ந்து விடுவேன் என்று. எனவே என்னுடைய இந்த பதவியிலே, ஜனாதிபதி பதவியிலே, என்னுடைய மகன் அய்யூபை இதை அமர்த்துவதற்காக நான் விரும்புகிறேன் என்று சொன்னதும் ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நீங்க எழுதக்கூடிய இந்த கிதாப், நீங்க எழுதக்கூடிய இந்த கடிதம் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பொருத்தமானதா என்று முதல்ல நீங்க சிந்தியுங்க. ஏனெனில் இன்னபனக அய்யூபு குலாமுன் லம் யப்லுகில் ஹுல்ம பஅத், இன்னும் கூட உங்களுடைய மகன் சின்ன வயசாக இருக்கிறார்,
அவர் விவரமானவர் அல்ல, மீசை முளைத்தவர் கூட அல்ல. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நீங்கள் ஜனாதிபதி பதவியிலே கொண்டு வந்து வைக்கிறதுங்கிறது நியாயமா சரியா என்று நீங்க என்ன செய்யணும் பார்க்கணும். இரண்டாவது, இப்படியெல்லாம் உங்களுடைய வாரிசுக்கு பிறகு வாரிசு என்பதுதான் வர வேண்டுமா, அல்லது இந்த ஆட்சிக்கு தகுதியானவர்களை கொண்டு நீங்க வைப்பீங்களா? மூத்த கலீஃபாக்களை நீங்கள் பாருங்கள், அவர்கள்லாம் தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து வைக்க இல்லை. எனவே அதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இது போன்ற விஷயங்களை சொல்வதற்காகத்தான் நான் உங்களோடு இருக்கிறேன், வேற எதையும் நான் எதிர்பார்க்க இல்லை. இந்த துன்யாவை நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்க இல்லை. எனவே இது நீங்கள் செய்வது சரியா என்பதை நீங்கள் பார்த்துங்கள். தகுதியான ஒரு ஆள், இதற்கு யார் தகுதி என்று நீங்க பார்த்து வைங்க. அமீர் மோமினுக்கு சாதாரண விஷயம் இல்லை, அதான் முதல் பதவி, ஜனாதிபதி பதவி இல்லையா என்று சொன்னதும் யோசித்து விட்டு நீங்கள் சொல்வது சரிதான் அந்த கடிதத்தை கிழிச்சு போட்டான். கிழித்து போட்டுவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு நாள் அதுக்கப்புறம் 2 நாள் கழிந்தது. அதுக்கப்புறம் என்னை அழைத்தான். ஹலீஃபா அழைக்கிறார். ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரஜா நீங்க சொன்னது மிக சரி. இப்போ என்னுடைய திரும்பவும் என்னுடைய கல்வில என்னுடைய மகனையே கலீஃபாவாக ஆக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் அந்த மகனை அல்ல, தாவூத என்னுடைய ஆக்கிரலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் என்று சொன்ன போது, அவர் கொஞ்சம் பெரிய ஆள் தானே என்று சொன்னதும் அவங்க சொன்னாங்க, அபியூபை விட தாவூது கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா தாவூது இப்ப யுத்த களத்துல போயிருக்கிறார், யுத்த களத்துல இருக்கிறார். அவர் ஹயாத்தா மூத்தான்னு கூட உங்களுக்கு தெரியாது. எனவே தாவூதை விட சிறந்தவர்கள் இல்லையா இந்த மண்ணிலே? எனவே அதையெல்லாம் நீங்கள் சிந்தித்தல்லவா நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னதும், அப்படியானால் யார் கலீஃபா வாக்கலாம் நீங்க விரும்புறீங்க? எனக்கு என்று எந்த விருப்பமும் கிடையாது. நான் யாருக்கும் பரிந்துரை பேசுவதற்காக வரவில்லை. நீங்களாக ஒரு சரியான நபரை பார்த்து அல்லாஹ்வையும் ரசூலையும் அஞ்சி நடக்கக்கூடிய, அவர்களுக்கு முழுமையாக வழிபட்டு நடக்கக்கூடிய ஒரு நபரை கலீஃபாவாக நீங்கள் ஆக்குங்கள். அப்படி ஆக்கினால் அது மிக பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னதும் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் யோசிக்கிறார். யோசித்துட்டு ஒரு நபரை சொல்றாங்க. இவங்க எப்படி கேட்டா, நல்ல மனிதர் தான், ஆனால் ஆட்சிக்கு பொருத்தமானவர் அல்ல. இந்த மனிதர் எப்படி? இவர் சாலிஹான மனிதர் தான், ஆனால் மக்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடியவராக இவரால் இருக்க முடியாது என்று இப்படியே சொல்லிட்டு வர்றான். இப்படியே சொல்லிட்டு வரும்போது ஒரு கட்டத்தில், சரி மதீனாவில் கவர்னராக இருக்கக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸ் எப்படி என்று கேட்கும் பொழுது, மிகச் சரியான ஆள் என்று செய்தனா ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. மிக சரியான ஆள் அவங்க தான், எனக்கும் அது சரியாக படுகிறது. எனவே நான் அவர்களையே சரியான ஒரு கலீஃபாவாக, என்னுடைய பிரதிநிதியாக அவங்களையே நான் என்ன செஞ்சிடறேன், ஆக்கி விடுகிறேன். எனக்கு பிறகு என்னையே நீங்க ஆக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம். இதுக்கு பிறகு ஒரு யோசனை கேட்கிறாரு சுலைமான் இப்னு அப்துல் மலிக். இந்த அவர் உமையாவினுடைய கோத்திரத்தில் உள்ளவர் அல்ல, என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல. இந்த நேரத்தில் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களை நான் கொண்டு வந்து இந்த உமையாவுடைய ஆட்சி கட்டிலே உட்கார வைத்தால் என்னுடைய மக்கள் பிரச்சனை பண்ணுவாங்க, என்னுடைய குடும்பத்தார்கள் பிரச்சனை பண்ணலாம் என்று நான் கருதுகிறேன். என்ன செய்யலாம் என்று கேட்டதும் அப்ப இவங்க சொன்னாங்க, நீங்க ஒண்ணு செய்யுங்க, உங்களுடைய மகனையும் நீங்க ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கல்ல, அதை என்ன செய்யணும், எனக்கு பின்னால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் என்னுடைய மகனார், இன்ஷா அல்லாஹ் அவர் ஹயாத்தாக இருந்தால் என்னுடைய மகனார் என்ன செய்வார், ஆட்சி செய்வார் எழுதி வச்சிருங்க, பிரச்சனை சப்ஜெக்ட் க்ளோஸ். அது அந்த நேரத்தில் பார்த்துக்கிடலாம். அது அவ்வளவு நாள் இருக்கு. உமர் இப்னு அப்துல் அசீஸுக்கு பிறகெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. எனவே இப்படி எழுதினால் இது சரியாக இருக்கும் என்று ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆலோசனை சொன்ன போது, அந்த ஆலோசனை மிகச் சரியானதாக அவர்களுக்கு பட்டது. என்ன செஞ்சாங்க, கடிதத்தை எழுதினாங்க. கடிதத்தை எப்படி எழுதுறாங்க, ஹாதா கிதாபு மின் அப்துல்லா சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அமீருல் மோமினீன் உமர் இப்னு அப்துல் அசீஸ். இந்த கடிதம் அல்லாஹ்வினுடைய அடிமையாகிய சுலைமான் இப்னு அப்துல் மலிக், மக்களினுடைய கவர்னர் ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். என்னுடைய வாழ்வுக்கு பிறகு நீங்க தான் கலீஃபாவாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு என்னுடைய வாழ்வுக்கு பிறகு எங்களுடைய சகோதரர் அல்லது என்னுடைய சகோதரர் மகனை கூட சொல்லவில்லை, சகோதரர் சொன்னாங்க. ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு அன்ஹு என்னுடைய சகோதரர் என்ன செய்வார், ஆட்சி அமைப்பார் என்று தங்களுடைய சகோதரர் பெயரையும் அதில் குறிப்பிட்டு விட்டு, இதற்கு எல்லாரும் என்ன செய்யணும், மக்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இதற்கு ஒத்துழைக்கணும், என்னுடைய குடும்பத்தார்கள் ஒத்துழைக்கணும், இதற்கு வழிபட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அதோ கடிதத்தை எழுதி ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு பிறகு சுலைமான் இப்னு அப்துல் மலிக் ஜனாதிபதி என்று சொன்னாங்க. கஅப் இப்னு ஹாமிஸ் போலீஸ் துறை தலைமை அதிகாரி, போலீஸ் துறையில் தலைமை அதிகாரி இருக்கணும், அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு கூட்ட உடனே அவங்க வந்தாங்க. வந்து அவங்க கையில இந்த கடிதத்தை கொடுக்கப்படுது. இந்த கடிதம் பாருங்க, உங்க கடிதம் தந்திருக்க, இது என்னுடைய முத்திரையிடப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தை உங்கள் கையால்
நீங்கள் ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு அன்ஹு கையில கொடுங்க. கொடுத்துட்டாங்க. பார்த்துட்டீங்களே இந்த கடிதம், இந்த ஒரு கடிதம். இப்ப என்னுடைய குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து வாருங்கள். இந்த கடிதம் மாறிவிடக் கூடாது என்பதற்காக ஒரு போலி அல்ல, பின்னால் வேறு விதமான சந்தேகங்கள் வந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த போலீஸ் அதிகாரி கையில கொடுத்து பார்க்க சொன்னா. கொடுத்து இப்ப நீங்க என்ன செய்யுங்க, ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு அன்ஹு கையில ஒப்படைக்கப்பட்டது. இந்த உள்ள என்ன இருக்கிறது என்பது இந்த ரெண்டு பேருக்கு தான் தெரியும். அமீருல் முஃமினீனுக்கும் ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியாது, போலீஸ் அதிகாரி கூட தெரியாது. ஆனா அந்த கடிதத்தினுடைய உரையை மாத்திரம் அவர் பார்த்துக் கொண்டார். ஒட்டப்பட்டிருக்கிறது. என்னுடைய குடும்பத்தார்களை எல்லாம் கூப்பிடுங்க. எல்லாம் வந்தாங்க. குடும்பத்தார்கள் வந்து அமர்ந்ததும் சொன்னாங்க, என்னுடைய அருமையான குடும்பத்தார்களே, இதோ நம்முடைய உமையா கோத்திரத்திற்கே அற்புதமான ஆலோசனைகளை சொல்லி வந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியார் சையதுனா ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கையிலே ஒரு கடிதம் இருக்கிறது. இந்த கடிதம் நான் எழுதிய கடிதம். இதிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதற்கு நீங்க எல்லாம் பையத்து செஞ்சோம். இதிலே யார் எனக்கு பிறகு கலீஃபாவாக இருக்க வேண்டும் என்பதையும் நான் எழுதி இருக்கிறேன். அதற்கும் நீங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு பையத்து செய்யணும், அதை நீங்க கபூல் செய்யணும். நீங்க செய்வீங்களான்னு கேட்கிறாங்க. எல்லாரும் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பிறகு இவங்க வெளியில வர்றாங்க. ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு அன்ஹு வெளியில வந்து மக்களும் அதிகாரிகளும் அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. எல்லாத்தையும் அழைச்சு பள்ளிவாசல்ல உட்கார வைக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரும் திரளாக இருக்கிறது. இதோ பாருங்கள், என்னுடைய கையிலே ஒரு கடிதம் இருக்கிறது. அமீருல் முஃமினீன் அவர்கள் இந்த கடிதத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, தந்திருக்கிறாங்க. இந்த கடிதத்திலே அவர்களுக்கு பிறகு ஜனாதிபதியாக யார் என்பதை அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் நீங்கள் வழிபடுவீர்களா, இதுல யாருங்கிறது ரகசியம், வழிபடுவீங்களான்னு கேட்கிறாங்க. மக்கள் சொன்னாங்க, அந்த அதிகாரிகள் நிச்சயமாக சம்அன் லி அமீரில் முஃமினீன் லி அம்ரி அமீரில் முஃமினீன், அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி அவர்கள் எதை ஏவி இருக்கிறாங்களோ அதெல்லாம் நாங்க என்ன செய்கிறோம், நாங்கள் கட்டுப்படுகிறோம். வதாஅத்தன் லி கலீஃபத்திஹி மின் பஅதிஹி, அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய கலீஃபாவாக அமீர் முஃமினீனாக யார் வர்றாங்களோ அவங்களுக்கு நாங்க வழிபட்டு நடப்போம் என்று சொன்னபோது எல்லாரும் சந்தோஷம் அடைந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அடிப்படையிலே நீங்கள் எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ஹயாத்தை நீளமாக்கி போட்டால் அவர்களே தொடர்ந்து கலீஃபாவாக இருப்பாங்க. அவர்களுடைய அஜல் முடிந்து போகும் என்று இருக்குமேயானால் அதற்கு பிறகு யார் கலீஃபாக வருகிறார்களோ அந்த கலீஃபாவினுடைய ஆட்சியிலேயே நாம் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இந்த அடிப்படையிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்களில் இருக்கக்கூடிய அமீருக்கு, கலீஃபாவிற்கு நீங்கள் வழிபட்டு நடங்கள் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையாக இருக்கிறது. ஒரு கட்டத்தில் கேட்கிறாங்க சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, நாயகமே, எங்களுடைய அமீர்கள், எங்களுடைய கவர்னர்கள், எங்களுடைய ஜனாதிபதிகள் தவறாக நடக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய ஹக்குகளை சரியா தரலன்னா என்ன செய்யறது, நாங்கள் அவர்களுக்கு மாறுபட்டு நடக்கலாமான்னு கேட்டா, நிச்சயமாக மாறுபட்டு நடக்க கூடாது. உங்களுடைய தலைவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கணும். அதே சமயம் உங்களினுடைய ஹக்குகளை அல்லாஹ்விடத்துல நீங்க கேளுங்க, அல்லாஹ்விடத்துல நீங்க கேளுங்க. ஆனால் அதற்காக அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு நீங்கள் மாறுபட்டு நடந்தால் எதிரிகள் உங்கள் மீது அடந்தேறி விடுவார்கள், நீங்கள் சின்ன பின்னமா போயிடுவீங்க. எனவே ஒரு கட்டுக்கோப்போடும் ஒழுங்கோடும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, அந்த செய்திகளை எல்லாம் சையதுனா ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்ல, எல்லாரும் எழுந்து வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், பையத்து செய்கிறோம் என்று ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, இது யார் சொல்லப்பட்டிருக்குதோ அவங்க நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், கலீஃபாவாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இந்த அடிப்படையிலே நாங்கள் நடந்து கொள்வோம் என்று எல்லாரும் பையத்து செஞ்சு முடிஞ்சது. எல்லாம் முடிந்ததற்கு பிறகு ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அறையிலே தனிமையில உட்கார்ந்து இருக்கும்போது உமர் இப்னு அப்துல் அசீஸ் வர்றாங்க. வந்து சொன்னாங்க, யா அபுல் மிக்தாம் ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே, உங்களிடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் பேசணும்னு விரும்புறேன், சொல்லுங்க என்ன விஷயம். அந்த லெட்டருக்குள்ள இருக்கிறாளே அவதான், உமர் இப்னு அப்துல் அசீஸ் தான் இருக்கிறா, அவதான் வர்றா. என்ன விஷயம், இன்ன அமீருல் முஃமினீன ரஜுலுன் ஹஸனுல் லன்னி பி, அமீருல் முஃமினீன் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் இருக்கிறாங்களே, அவங்க ஒரு நல்ல மனுஷன், என்ன பத்தி நல்ல அபிப்பிராயம் அவங்களுக்கு நிறைய இருக்கு. வக்கான யூலினி மின் கரீமின் பிர்ரிஹி வஸாஃபி வைதாதிஹி ஷைஅல் கதீர், என் மீது அன்பும் பற்றும் தெளிவான பாசமும் உள்ளவர்களாக அவர்கள் இருந்து வந்திருக்கிறாங்க. இப்ப என்ன நாங்க வந்திருக்கிறது காரணம் என்ன கேட்டா, எனக்கு பயம், ஒருவேளை என் பெயர் அதுல எழுதியிருப்பாங்களோ என்று நான் பயப்படுறேன். இந்த ஹலீஃபாவுடைய பொறுப்பு என்பது பெரிய பொறுப்பு, ஆனால் அதற்கு நான் தகுதியானவனும் இல்லை, எனக்கு அது பிரியமும் இல்லை.
அந்த ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்ற ஆசை துளியும் எனக்கு இல்லை. எனவே வேற யாரையும் எழுதியிருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என்ன மட்டும் எழுதியிருக்கேன், ஒருவேளை என்னையே எழுதியிருந்தால் நான் இது விஷயமாக அமீருல் மோமினீன் அவங்ககிட்ட நான் பேசணும். என்ன அதை விட்டு நீங்க விட்டுருங்க, என்ன எழுதாதீங்க என்று சொன்ன போது, எனவே தயவு கூர்ந்து அதுல என்ன இருக்கு, யாருடைய பெயர் இருக்கு நீங்க சொல்லுங்க என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கறாங்க. அப்ப இவங்க சொல்லிட்டாங்க, லா வல்லாஹி மா அனபி முஹ்பிரிக ஹர்ஃபன் வாஹிதன் மிம்மா சஅல்தனு. நீங்க கேட்டதிலிருந்து இந்த கடிதத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறதுல ஒரு எழுத்த கூட நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், ஒரு எழுத்த கூட நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். என்ன நான் கேட்கிறேன், இப்போ நான் கேட்கறது என்ன, நான் ஆட்சியை கேட்கிறேன்னா ஆட்சி வேண்டாம் என்று தானே சொல்கிறேன். யாருடைய பெயரையும் எழுதி இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை, என் பெயர் இல்லைன்னு சொல்லுங்க, நான் போயிடுறேன். ஒருவேளை என் பெயர் இருக்குமே ஆனால் நான் ஹலீஃபாவோட போய் பேசுறேன், பேசி நான் என்ன செய்து சமாதானம் செய்து என்னை இந்த பதவியிலிருந்து விட்டுருங்க. நான் ஒரு சாதாரண ஒரு பிரஜையாக இருக்கிறேன், அல்லது இந்த இப்போது இருக்கக்கூடிய சாதாரண ஒரு அதிகாரியாக நான் இருந்து கொள்கிறேன், இவ்வளவு பெரிய பதவியின் தலையின் மீது சுமத்தாதீர்கள் என்று வேண்டி நிற்பேன். இதான விஷயம் என்று சொன்ன போது, என்ன இருக்குங்கிறது என்ன சொல்லக்கூடாது, அது ஹலீஃபாவினுடைய ரகசியம் கூட. அப்படித்தான் என்னிடத்தில் வாக்கு வாங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய வஃபாத் வரையும் நான் என்ன செய்ய மாட்டேன், இதை சொல்ல மாட்டேன் என்று சொன்னதும் உமர் இப்னு அப்துல் அசீஸ் கோவம் வந்துருச்சு, திரும்பி போயிட்டா. கோவத்தோடைய என்ன செய்ய திரும்பி போயிட்டாங்க. திரும்பி போன கொஞ்ச நேரத்தில் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் வர்றாங்க. யாரு, ஹலீஃபாவினுடைய சகோதரர் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் அங்க வர்றாங்க. வந்து அவர் கேட்கிறாரு, அபுல் மிக்தாம் ரஜா இப்னு ஹைவா அவர்களே, என்ன பையத்லாம் எல்லாம் நடந்து முடிஞ்சதெல்லாம் சரி, இப்ப நான் உங்களிடத்துல கேட்க வந்திருக்கிறது, இதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நான் தெரிய விரும்புறேன். என்ன, நாங்க ஆட்சியாளர்களாக இருக்கிறோம், என்னுடைய சகோதரர் தான் இன்னைக்கு ஹலீஃபாவாக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையிலே நான் நினைக்கிறேன், ஹலீஃபா சகோதரர் அவருக்கு நாங்க பல சகோதரர்கள் இருந்தாலும் கூட என் மீது அவருக்கு கூடுதல் பாசம் இருக்கு. பல சகோதரர்கள் நாங்கள் இருந்தாலும் கூட என் மீது கூடுதல் பாசம் இருக்குது. ஒருவேளை என்னைத்தான் அவர் ஹலீஃபாவாக ஆக்கியிருப்பார் என்று நான் கருதுகிறேன். அவர் சொல்றார். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் எப்படி சொல்லிட்டு போனாங்க, இவர் எப்படி சொல்லுகிறார் என்றால், என்னைத்தான் அவர்கள் ஆக்கியிருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். ஒருவேளை அப்படி என்னைத்தான் ஆக்கியிருக்கிறார் என்று தெரிந்து விட்டால் சக்கத்து நான் அமைதி ஆயிடுவேன். என்னல்லாம வேற யாரையா நான் விட மாட்டேன். இது நேரமாத்தமா இருக்கு. அவங்க என்ன இருந்தா விட்டுருங்க, வேற யாரும் எந்த பிரச்சனை இல்லைங்கிறாங்க. இவர் சொல்கிறார், என்னல்லாமல் வேற யாராவது இங்கே வந்தா நாங்கள் விட மாட்டோம், நிச்சயமாக விட மாட்டோம். அதுவும் எங்களுடைய குடும்பத்தை தவிர்த்து வேறு யாராவது போனா இன்னும் விட மாட்டோம். எனவே நான் தான் இருக்க வேண்டும், எனவே இதுல யார் இருக்கிறா என்பதை நீங்க சொல்லி ஆகணும் என்று சொல்லும் பொழுது, நிச்சயமாக நான் சொல்ல மாட்டேன், இது அமீருல் மோமினினுடைய உத்தரவு, நம்ம எல்லாரும் பையத்தை செஞ்சு முடிஞ்சது, இதற்கு பிறகு நீங்கள் இப்படி எல்லாம் செய்து கொண்டிருப்பது மிக சரியானது அல்ல என்று அவர்கள் சொல்லிவிட்டு என்ன செய்ய போயிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதும் இவர் சொல்றாரு, ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் சொல்றாரு, அதெல்லாம் முடியாது. வல்லாஹி இன்னி லஐனு அவுலாதி அப்துல் மலிக், எங்க வாப்பாவுடைய பிள்ளைகளிலேயே செய்யது லீடர் நான் தான் பெரிய ஆளு, இருக்கிறதுலே அறிவும் ஆற்றலும் மிகுந்த ஆள் நான் தான் இருக்கிறேன். எனவே என்னை தவிர வேறு யாருக்கும் போகக்கூடாது, எனக்கு மற்ற சகோதரர்களுக்கும் போகக்கூடாது, நான் விட மாட்டேன், நான் அதற்கு தகுதியான ஆளாக இருக்கிறேன் என்று அவர் சொல்லிவிட்டார். ஆனா ரஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தாபியிலே மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, நீங்க என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்க, நீங்க என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொள்ளுங்கள், ஒரு காலமும் இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் அறிவிக்க முடியாது என்று தெளிவாக தைரியமாக சொன்னார்கள். இதற்கு பிறகு எல்லாரும் மக்களும் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, பையத்தை எடுத்திருக்கிறாங்க. இத்தாது சமனு இத்தாது பள்ளிவாசல் அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதை வைத்து பையத்தை எடுத்ததற்கு பிறகு இது என்ன பேச்சு, இது நியாயமற்ற பேச்சு, நான் உங்களுக்கு அறிவிக்க முடியாது என்று தெளிவாக சொல்லிவிட்டாங்க. அதற்கு பிறகு அவரும் கோபமாக போய்விட்டார். கோபமாக போனதற்கு பிறகு ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இங்கே சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் இருக்கக்கூடிய அறைக்கு வர்றாங்க. ஏற்கனவே அந்த போலீஸ் அதிகாரியை உட்கார வச்சிருக்குது, வேற யாரையும் உள்ள அனுமதிக்காதுன்னு வேற சொல்லி இருக்குது. உள்ள வந்து பார்க்கும் பொழுது சக்கராத்தினுடைய நிலையிலே சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ ரஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து சொன்னாங்க, ரஜா, அபுல் மிக்தாம், நான் உங்களுக்கு என்ன பணித்திருக்கிறேனோ அந்த அடிப்படையில் நீங்க நடந்து கொள்வீர்கள் தானே? நிச்சயமாக நான் நடந்து கொள்வேன்.
நிச்சயமாக நடந்து கொள்வேன் என்று சொன்னதும், அப்படியானால் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கும் எனக்கு முன்னால் வாழ்ந்த ஹலீஃபாக்களுக்கும் நீங்கள் சிறப்பான வழிகாட்டியாக நீங்கள் இருந்தீர்கள். இதன் காரணத்தினால் அல்லாஹ்வினுடைய கோபத்துக்கு ஆளாகாமல் நாங்கள் இருந்தோம். செல்வம் கொட்டி கிடக்கிறது, வசதி வாய்ப்புகள் நிறைந்திருக்கிறது, தவறு செய்வதற்கு நிறைய வழிவகைகள் திறந்திருந்த போதிலும் கூட அந்த தவறுகளை எல்லாம் செய்ய விடாமல் எங்களுக்கு அரணாக நின்று எங்களை நீங்கள் பாதுகாத்தீர்கள். அரசர்களை பாதுகாத்து நேர்வழியின்பால் எங்களை செலுத்தினீர்கள். மக்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் என்ன என்பதை குறித்து எங்களுக்கு நீங்க சொன்னீங்க. இப்போது நான் இந்த நிலையில் ஆகிவிட்டேன். நீங்கள் செய்வது எதுவும் சரியாக இருக்க வேண்டும். எனவே அல்லான் யா ரஜா, நான் அல்லாஹ்வினுடைய சமூகத்தை நெருங்கிவிட்டேன் என்று சொல்லிவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு சொல்லி கிப்லா பக்கம் அப்படியே திரும்பிட்டாங்க. அதோட சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அங்க வஃபாத் ஆயிட்டார். வஃபாத் ஆனதற்கு பிறகு அவங்களுடைய கண்ணை கசக்கி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் மூடிவிட்டு அந்த போலீஸ் அதிகாரியை அழைத்து, நீங்க இந்த இடத்திலேயே கொஞ்சம் இருங்க, அந்த ரூமுக்கு வெளியே இருக்க வைத்து விட்டு நான் வெளியே சென்று விட்டு வருகிறேன், அது வரைக்கும் நீங்க யாரையும் உள்ள அனுமதிக்க கூடாது என்று சொன்னது பிறகு அங்க வெளியில சில ஆக்கள்லாம் நிக்கிறாங்க. நாங்க ஹலீஃபாவை பார்க்கணும், குடும்பத்தார்கள், முக்கியமான அதிகாரிகள். அவங்க சொன்னாங்க, ஹலீஃபாவை நீங்க பார்க்கணும், அதை பத்தி ஒண்ணும் இல்லை. ஆனா ஹலீஃபா இப்பதான் நிம்மதி அடைந்து இருக்கிறார்கள். ராத்திரிலாம் ரொம்ப நேரம் நோயினால கஷ்டப்பட்டு இருந்தாங்க, இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறாங்க. இப்பதான் நிம்மதியை அடைந்திருக்கிறார்கள். நிம்மதியான ஒரு தூக்கத்தை இப்பதான் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்க போனா கொஞ்சம் அவங்களுக்கு சிரமம் இருக்குமே என்று நான் யோசிக்கிறேன்னு சொன்னா, அப்படியே இல்ல அல்ஹம்துலில்லாஹ் என்று அவங்களுடைய மனைவியும் சந்திக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்களுக்கும் இந்த பதில் சொல்லப்பட்டது. நேராக பள்ளிக்கு சென்றார்கள். பள்ளிக்கு சென்ற போது திரும்ப அங்க இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள், மக்கள் எல்லாத்தையும், பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாவற்றையும் அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் பையத்து செய்திருக்கிறேன் அல்லவா? ஆமாம். அந்த அடிப்படையில் நீங்கள் மீண்டும் ஒரு முறை பையத்து செய்ய வேண்டும். அப்ப அவங்க சொன்னாங்க, நாங்க எதுக்கு பையத்து சொன்னாங்க, தான் செஞ்சிட்டோமே. இல்ல இல்ல, சில சந்தேகங்கள் என்னுடைய கல்விகளிலே வருகிறது. மீண்டும் நீங்கள் செய்த அந்த பையத்தை உறுதிப்படுத்துங்கள் எனக்கு என்று சொன்னது. எல்லாரும் வந்து நிச்சயமாக அமீருல் மோமினீன் அவர்கள் இந்த கடிதத்திலே என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதற்கு நாங்கள் வழிபடுவோம் என்று எல்லாரும் சொன்னாங்க. எல்லாரும் சொல்லி முடித்தாங்க. ஆனால் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் என்ன செய்யல, எழுந்து வரல, அவர் ஓரமா இருந்துட்டார். மற்ற எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. மற்ற மக்கள், சகோதரர்கள், அங்க இருந்தவர்கள், குடும்பத்தார்கள் அத்தனை பேரும் ஒத்துக்கொண்டு முடித்தார்கள். எல்லாரும் பையத்து செய்து முடித்ததற்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள், இப்போது நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை அறிவிக்கிறேன். நம்முடைய ஹலீஃபா அமீருல் மோமினீன் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் அல்லாஹ்வினுடைய சமூகத்தை சேர்ந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்பதான் மக்களுக்கு மௌத்துங்கிறது தெரியும். எல்லாரும் திகைத்து போயிட்டாங்க. அவர்கள் இந்த கடிதத்தில் என்ன எழுதி இருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு இப்போது நான் என்ன செய்கிறேன், வாசிக்க போகிறேன். நீங்க எல்லாரும் பயத்து செய்திருக்கிறீர்கள் இறைவனுடைய மஸ்ஜிதிலிருந்து, யாரும் இதற்கு விதிவிலக்காக நடக்க கூடாது என்று சொல்லி அந்த கடிதத்தை உடைத்து அவர்கள் என்ன செஞ்சாங்க, வாசிக்க ஆரம்பித்தார்கள். அந்த கடிதத்திலே சையதுனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா, உமர் சானி என்ற ஆட்சியாளர்களிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது உமராக அற்புதமான ஆட்சி செய்தவர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா என்று பாராட்டப்பட்ட அவர்களை தான் ஹலீஃபாவாக நியமித்திருக்கிறார்கள் என்று சொன்னதும் அங்கிருந்தவர்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. சொல்லிவிட்டு நம்முடைய அமீருல் மோமினீன் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய வாயை மூட, அங்க இருந்த ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் ஏற்கனவே பிரச்சனை பண்ணார். அவரும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னார். எதற்காக சொன்னாரு? ஆட்சி உமையாவுடைய, நமக்கு வர வேண்டிய ஆட்சி வேற ஆளுக்கு போயிட்டாரு, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிவிட்டு அவர் எழுந்து அந்த இடத்தை விட்டு என்ன செஞ்சிட்டார், போய்விட்டார். ஆனால் இந்த ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய உறுதி, நெஞ்சழுத்தம், அந்த நேர்மை, நீதி, அவர்கள் நினைத்திருந்தா அவங்களே கலீஃபா வந்திருக்கலாம். அவங்க நினைச்சிருந்தா அவங்களே கலீஃபாவாகி இருக்கலாம். ஆனால் அதற்கு அந்த இடத்திலே போய் அமர்வதற்கும் தான் தகுதியில்லை என்று கருதியவர்கள் ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா. மிகச் சரியானவர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் தான் ரலியல்லாஹு தஆலா. அதையும் தானாக சொல்லாமல் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அமீராக கலீஃபாவாக இருக்கும் போது அந்த கடைசி கட்டத்திலே ஒவ்வொரு ஆளையும் சொல்லி வரும்போது இவரை செய்யலாமா இவரை செய்யலாமா என்று அவர்களாவே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை முன்மொழிந்தார்கள். அதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா. அந்த அடிப்படையிலே சுலைமான் இப்னு அப்துல் மலிக் தன்னுடைய மக்கள், தன்னுடைய சகோதரர்கள் இத்தனை பேர் இருந்தும் கூட ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆலோசனை ஏற்றுக்கொண்டு மகனை கலீஃபாவாக ஆக்க இருந்தவர்கள் அந்த கடிதத்தை கிழித்து எறிந்தார்கள், அல்லாஹ்வை பயந்தார்கள். அதே போன்று இவர்களுக்கு சரியான ஒரு ஆலோசனையை சொல்லி
ஹலீஃபாக்களை நேர்வழியின் பால் நடத்தக்கூடியவர்களாக ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வுக்காகவும் அவருடைய திருத்தூதருக்காகவும் சேவையாற்றிய ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வரலாற்றிலே மிக உயர்ந்த இடத்தை பெற்றிருக்கிறார்கள். அரச வரலாற்றிலே அரசபையை செம்மைப்படுத்தியவர்களிலே மிக உன்னதமான இடத்தை வகிக்கக்கூடியவர்களாக சய்யிதுனா ரஜா இப்னு ஹைவா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி தாபியீன்கள் ஒவ்வொரு திக்கிலையும் ஒவ்வொரு துறையிலேயும் இருந்து இந்த சமுதாயத்தை பலப்படுத்தியவர்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த சமுதாயத்தை செம்மைப்படுத்துவதற்காக, ஒழுங்குபடுத்துவதற்காக, நேர்மைப்படுத்துவதற்காக பாடுபட்டவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலே அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள். அதன் வாயிலாகவே இன்று இஸ்லாம் விரிந்து பறந்து இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோமாக. அந்த அடிப்படையில் மிகச் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்த அந்த பெருமக்களினுடைய வாழ்வை பின்பற்றி நலமான வாழ்வு வாழ்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கும் நிறைவாக தந்தவர்கள் வாழிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.